டாக்டர், கேன்சர்னாலே நம்ம வந்து பெட் ஸ்கேன் எடுக்கணுமா? பெட் ஸ்கேன்னா என்ன? கேன்சருக்கு ஏன் அந்த மாரி ஸ்கேன் எடுக்குறாங்க நார்மல் ஸ்கேனை விட? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? பெட் ஸ்கேன்ங்கிறது கேன்சர் செல்ஸில் நடக்கிற மெட்டபாலிசத்தை வச்சு, இல்லை கேன்சர் செல் மேலே இருக்க ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனை வச்சு நம்ம எடுக்கிற ஸ்கேன் தான் பெட் ஸ்கேன். மற்ற ஸ்கேனை விட பெட் ஸ்கேனுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது சின்னதாக கேன்சர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது கேன்சர் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கும் பெட் ஸ்கேன் யூஸ் ஆகும். பெட் ஸ்கேன் வந்து நிறைய டைப் இருக்குது. மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஃப்டிஜி பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டிஜி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேன். இதை தவிர ப்ராஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்ஏ பெட், அதாவது ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் மெம்பரைன் ஆன்டிஜன் பெட் சிடி இப்படி இருக்குது. இப்போ நம்ம டைப் ஆஃப் கேன்சரில் நியூரோ எண்டோக்ரைன் கேன்சர்னு வச்சுங்களேன், டோட்டானக் பெட் இப்படின்னு இருக்குது. இந்தமாரி என்ன டைப் ஆஃப் கேன்சரை பொறுத்தும், எந்த ஆர்கனில் கேன்சர் வருதுங்கிற பொறுத்தும் பெட் ஸ்கேன் நிறைய வகை இருக்குது. அதில் மோஸ்ட் காமனாக எஃப்டிஜி பெட், பிஎஸ்எம்ஏ பெட், டோட்டானக் பெட், இந்த பெட் சிடி தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது. இதுமாரி நிறைய அரௌண்ட் 10 டைப்ஸ் ஆஃப் பெட் சிடி ஸ்கேன்ஸ் நமக்கு இருக்குது. அது அந்தந்த கேன்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எடுப்பாங்க. பெட் ஸ்கேனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தட் கண்டெய்ன்ஸ் 90% ஸ்பெசிஃபிசிட்டியும் 90% சென்சிட்டிவிட்டியும் இருக்கிறது தான். நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், அந்த இடத்துல ஒரு லீஷன் இருக்குது, அது டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஸ்கேனில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கேன்சர் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பெட் சிடி யூஸ் ஆகும். வேறு எந்த இடத்துல இப்போது நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறோம், மார்பகத்தில் கட்டி இருக்குன்னு வந்துச்சு, லிவரில் பார்த்தா சின்னதாக ஒரு கட்டி இருக்குது. இப்போது மார்பகத்தில் இருக்க கட்டி லிவருக்கு பரவி இருக்க மாதிரி இருக்குது, வேறு எங்கேயும் பரவி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம டோட்டலாக ஹோல் பாடி ஸ்கேன் எடுக்கிறோம், பெட் சிடியை யூஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரே ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ இந்தமாரி ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிகேஷனாக நோய் பரவி இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு இடத்துல டிசீஸ் இருக்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே இது முடித்தோடனே ஒரு கமெண்ட்டோ ஒரு டவுட்டோ ஒன்று வரும், நமக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கே நம்ம பெட் சிடி யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு. அதுமாரிலாம் கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோலேயே ஒரு பெட் ஸ்கேன் பற்றி பேசப்போ சொல்லியிருப்பேன். பெட் ஸ்கேன் இட் செல்ஃப் மைல்டாக ஒரு ரேடியேஷன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம கேன்சர் இருக்கா இல்லையான்னு நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு கேன்சர் இருக்குன்னு ஒரு பயாப்சியோ எஃப்என்ஏசியோ ப்ரூவ் பண்ண பிறகு அதோட ஸ்டேஜிங் பர்பஸ்க்காகவும், அது எங்கே பரவி இருக்குங்கிற பொறுத்ததுக்காகவும், எவ்வளோ வீரியமாக இருக்குங்கிறதுக்காகவும் நம்ம பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மலைக்குடலில் கேன்சர் இருந்துச்சு, எனக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துருவா, அந்தமாரிலாம் பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபைலைட்டிக்காக இல்லை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கெலாம் பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணக்கூடாது. இருக்குது அப்படிங்கிறப்போ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலைக்குடலில் இருக்குது, மோஸ்ட் காமனாக மலைக்குடல் கேன்சர் எங்கே போகும், லிவருக்கு போகும். நம்ம சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம், இல்லை எம்ஆர்ஐ லிவர் எடுத்துட்டோம், நார்மல். இப்போது இந்த சிடி ஸ்கேனே போதும். இப்போ லிவரில் ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு லீஷன் இருக்குது, அது மெட்டாஸ்டேட்டிக்கான்னு தெரியலை, லிவரில் எம்ஆர்ஐயில் சரியாக தெரியலை, இல்லை சிடியில் சரியாக தெரியலை, இல்லை வேறு எங்கேயோ பரவி இருக்கும்னு டவுட்டாக இருக்குது. இந்தமாரி சமயத்தில் தான் நம்ம பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணணும். எல்லா கேன்சருக்குமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லிம்ஃபோமா மாதிரி கேன்சருக்குலாம் நமக்கு நெறி கட்டி இருக்கும், ஒரு இடத்துல இருக்குது, இப்போ நெஞ்சு பகுதியில் வயிற்று பகுதியிலலாம் இருக்கான்னு தெரியாது, அதுக்கு பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தமாரி என்ன டைப் ஆஃப் கேன்சருங்கிற பொறுத்தும், எவ்வளோ வீரியமாக இருக்குங்கிறத பொறுத்தும், அதுலேயே நிறைய டைப் ஆஃப் பெட் சிடி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ப்ராஸ்டேட்னா நீங்கள் பிஎஸ்எம்ஏ பெட்டு தான் போடும் எஃப்டிஜி பெட்டை விட. ஸோ ஒரு ப்ராஸ்டேட் கேன்சருக்கு பிஎஸ்எம்ஏ பெட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன வீரியம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பெட் ஸ்கேன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை தான் பண்ணணும். ப்ரொஃபைலைட்டிக்காக எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்குலாம் பெட் ஸ்கேன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ.